இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாமா? இதை படிச்சிட்டீங்கன்னா ஒரு 7 மார்க் வந்தா கூட அட்டன் பண்ணிடலாமா? பிசிக்ஸ்ல உங்களுக்கு 6 லெசன் இருக்கு, கெமிஸ்ட்ரியில 5 லெசன் இருக்கு, பயாலஜில ஒரு 11 லெசன் இருக்கு. லாஸ்ட் லெசன் அண்ட் தென் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டீச்சர்ஸா இருந்தாலும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இதை நீங்க இந்த வேலை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் எடுத்துருவாங்க, பயப்படவே மாட்டாங்க. ஓகேவா? மாதிரி நம்ம மேக்ஸ்ல இதே மாதிரிதான் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் இல்லையா? எப்படி 50+ எடுக்கணும், 5 மார்க்லாம் எப்படி 5 into 5 50 மார்க்ஸ் எடுக்கணும்ன்றத நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபாலோ பண்ணி படிச்சா மட்டும்தான் உங்களால ஈஸியா மார்க் எடுக்க முடியும், ஆவரேஜா எடுத்தா கூட. ஸோ டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் 2025 இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு 3 நாள், இன்னைக்கு ஒரு 3.5 நாள் இருக்கு. கம்ப்ளீட்டா பார்க்க போறோம், ஃபுல்லா பாருங்க. ஈஸி டு கெட் 75க்கு 55+ எப்படி எடுக்கிறது, 100க்கு எப்படி 80+ எடுக்கிறது அப்படின்றத தான் ஃபுல்லா பார்க்க போறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இருக்குல்ல, அதுல பயாலஜி ஒமிட் பண்ணிருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சாலும் ஈஸியான சொன்ன மாதிரி 50+ எடுக்கலாம், 100க்கு 85+ எடுக்கலாம். அது எப்படி சார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். டோன்ட் மிஸ் இட் வீடியோ. 3 + 13 எத்தனை? 6 66 வந்துருச்சா? எத்தனை? 75க்கு 66. அப்போ 100 நம்ம என்னன்றது சொல்லியிருக்கோம், இன்ட்ரோல பாத்துருப்பீங்க. பிசிக்ஸ்ல உங்களுக்கு 6 லெசன் இருக்கு, கெமிஸ்ட்ரியில 5 லெசன் இருக்கு, பயாலஜில ஒரு 11 லெசன் இருக்கு. லாஸ்ட் லெசன் பார்த்தா கம்ப்யூட்டர், அதை கூட ஒமிட் பண்ணிருங்க. இது உங்களுக்கு 11. இந்த 11 லெசன் மட்டும் படிச்சாலே போதும், ஈஸியா உங்களால 75க்கு 50 55+ எடுக்க முடியும், 100க்கு 85+ எடுக்கலாம். சரியா? அதுதான் நம்ம ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1 மார்க்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ்ல 12 ஒன்வேர்டு, இதெல்லாம் 5 ஒன்வேர்டு எழுதிடலாம். இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சு 5 எழுதிடலாம். அப்போ எத்தனை மார்க்கு? 5 மார்க்கு. நெக்ஸ்ட் 2 மார்க். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். இது பாத்தீங்கன்னா 7ல பாத்தீங்கன்னா நீங்க 5 அட்டன் பண்ணிடலாம். அப்போ 5 எத்தனை? 5 into 2 10 மார்க். ஓகேவா? இது 2 மார்க். நெக்ஸ்ட் 4 மார்க். 4 மார்க் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7க்கு 6 வரைக்கும் எழுதிடலாம். அது என்ன அப்படின்றத நான் 5 தான் எழுத முடியும், அந்த 1 என்னன்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ 6 into 4 எத்தனை? 24 மார்க். சரியா? நெக்ஸ்ட் 7 மார்க். 7 மார்க் 3ல 2 எழுத முடியும். எத்தனை? 2 into 7 எத்தனை? 14 மார்க். இதெல்லாம் சேர்த்தா எத்தனை வருது? கவுண்ட் பண்ணுங்க. மார்க் வருது. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணா இதை நான் சொல்றது எல்லாமே பயாலஜியை தவிர்த்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சா 12க்கு 5, 2 மார்க்ல 7க்கு 5, 4 மார்க்ல 7க்கு 6. இது இப்போ நான் பயாலஜி படிச்சா எப்படி 53 வருதா? இதெல்லாம் ஒரு 56, 5, 60, ஒரு 85+ எப்படி 100க்கு எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஓகே. பயாலஜி பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்சியேஷன். இந்த டிஃபரன்சியேஷன்ல என்னென்ன இருக்குதோ எல்லா கொஸ்டினும் நீங்க படிச்சுக்கோங்க. டெஃபினட்ல 4 மார்க்ல ஒன்னு வரும், இல்லைன்னா 7 மார்க்ல ஒன்னு கேட்பாங்க. இன்னொன்னு டயக்ராம். இந்த இம்பார்ட்டன்ட் டயக்ராம் இருக்கும் பயாலஜில. அது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே படிங்க. நம்மளுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டயக்ராமோட இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். அப்போ இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாமா? இதை படிச்சிட்டீங்கன்னா ஒரு 7 மார்க் வந்தா கூட அட்டன் பண்ணிடலாமா? அப்ப 4 மார்க் ஒரு 7 மார்க் வந்துருமா? அதை கனெக்ட் பண்ணி தான் 4 மார்க் 5 + 1 6 சொல்லியிருக்கேன். நீங்க டிஃபரன்சியேஷன் டயக்ராம் பார்த்தா டிஃபரன்சியேஷன்ல 4 மார்க் ஒன்று வந்துடும். அண்ட் தென் 1 மார்க் 5 தான் நான் சொல்லியிருக்கேன். ரிமைனிங் இருக்குது. அது எப்படி அப்படின்னா +5 கூட வச்சுக்கலாம்ல. 1 வேர்டு உங்களுக்கு புக் பேக்ல பயாலஜி படிச்சிட்டீங்கன்னா +5 4 கூட வச்சுக்கலாம், 9. அப்ப எத்தனை மார்க் வருது? 9 + 4 எத்தனை? 13 மார்க் வருது. அப்போ 53 + 13 எத்தனை? 66 வந்துருச்சா? எத்தனை? 75க்கு 66. அப்போ 100க்கு எவ்வளவு கணக்கு போடுங்க பார்க்கலாம். வந்துருச்சா? நீங்க நினைச்ச மார்க் வந்துடும். இந்த வே படி தான் ஃபாலோ பண்ணணும். பண்ணா ஈஸியா உங்களால சொன்ன மார்க் ஈஸியா எடுக்க முடியும். அண்ட் தென் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டீச்சர்ஸா இருந்தாலும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இதை நீங்க இந்த வேலை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் எடுத்துருவாங்க, பயப்படவே மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்கமிங் வீடியோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டீச்சர் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.